பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம். செய்தி சுருக்கம். நல்லாதான பண்றீங்க, அப்புறம் ஏன் சர்ச்சையில் அமைச்சர் ரமேஷ்? முதல்வர் விஜய் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும் தாவேகவை சேர்ந்த ரமேஷ் கோயில்களில் ஆய்வு நடத்தி பல மாற்றங்களை செய்து வருகிறார். இருப்பினும் இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து பேசிய ஈவேராவை அமைச்சர் ரமேஷ் புகழ்ந்து பேசி வருவது சர்ச்சையாகி வருகிறது. இதற்கிடையே முதல்வர் விஜயின் பிறந்த நாளை ஒட்டி அவரை அமைச்சர் ரமேஷ் தலைமை செயலகத்தில் சந்தித்து வாழ்த்தினார். அப்போது மாதா சிலை ஒன்றையும் உலக சிந்தனை சிற்பி தந்தை பெரியார் என்ற புத்தகத்தையும் பரிசளித்தார். வழக்கமாக அமைச்சராக இருப்பவர்கள் முதல்வரை சந்திக்கும் போது தங்களின் துறை சார்ந்த ஏதாவது ஒன்றை நினைவு பரிசாக வழங்குவதே வழக்கம். திமுக ஆட்சியில் கூட கடவுள் நம்பிக்கை இல்லாத முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேகர்பாபு சந்திக்கும் போது துறை சார்ந்த பொருளை தான் பரிசளிப்பார். அதோடு கடவுள் நம்பிக்கை உள்ள ஸ்டாலின் குடும்பத்தினருக்கு கோயில் பிரசாதங்களையும் வழங்குவார். ஜெயலலிதா, பழனிசாமி முதல்வராக இருந்த காலங்களிலும் இதுவே நடைமுறை. அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தவர்கள் கோயில் சார்ந்த பொருட்களையே வழங்கி வந்தனர். ஆனால் இன்றைய அமைச்சர் ரமேஷ் முதல்வருக்கு மாதா சிலையையும் கடவுள் மறுப்பாளர் ஈவேரா குறித்த புத்தகத்தையும் பரிசளித்துள்ளார். இது தொடர்பான புகைப்படம் சோசியல் மீடியாவில் தீயாக பரவி வருகிறது. பாரதிய ஜனதா மற்றும் இந்து மத அமைப்பினர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பாக அமைச்சர் ரமேஷை கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். தொட்டவங்களையும் விடமாட்டோம், சொன்னபடி CM விஜய் முதல் சம்பவம். KN நேரு தலைக்கு தாவேக முதல் வெடி. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2024-2025 ஆண்டுகளில் உதவி இளநிலை பொறியாளர் உள்ளிட்ட 2538 பணியிட நியமனங்களுக்கு 634 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக கடந்த ஆண்டு அக்டோபர் 27 தமிழக DGPக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பித்தது. அதன் பிறகும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை. இதனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இன்னொரு பக்கம் வழக்கு பதிவு செய்யும் உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி முன்னாள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு மற்றும் முந்தைய திமுக அரசு தரப்பில் மறு ஆய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. சென்னை ஹைகோர்ட்டில் நேரு தரப்பில் முறையீடு செய்ததை ஏற்று ஜூன் 23 வரை லஞ்ச ஒழிப்புத்துறை மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்குகள் தலைமை நீதிபதிகள் SA தர்மாதிகாரி, நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பாக நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. விசாரணை தமிழக அரசு சார்பில் அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயண் ஆஜராகி முந்தைய அரசு தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவை திரும்பப் பெறுவதாக கூறி அதற்கான மெமோ தாக்கல் செய்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேரு தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் சித்தார்த் லூத்ரா, அரவிந்த் பாண்டியன் ஆகியோர் வாதாடியதாவது: இப்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து மறு ஆய்வு மனுவை அரசு திரும்ப பெறுகிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் அரசியல் சூழல் மாறிவிட்டதாக கூறி மாநில அரசு தன் நிலைப்பாட்டை மாற்ற அனுமதிக்க கூடாது. நிர்வாகம் மாறும்போது காற்றும் திசை மாறும் என்று கூற முடியாது. இப்போது பின்வாங்கும் முடிவுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறோம் என்றனர். இதையடுத்து நீதிபதிகள் ஜூலை மாதத்துக்கு விசாரணையை தள்ளி வைத்தனர். அதுவரை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கில் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவையும் நீட்டித்தனர். மருதமலை கோவில் நிதிகள் குன்னூரில் கார் பார்க்கிங் திட்டம் தொடங்க முன்பே எண்டு கார்டு. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள விநாயகர் கோவில் வளாகத்தில் மல்டிபிளெக்ஸ் பார்க்கிங் அமைக்கும் திட்டம் தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மற்றும் முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு இடையே சட்டசபையில் காரசார விவாதம் நடைபெற்றது. இந்த சூழலில் இந்த திட்டத்தை அரசு ரத்து செய்து அறிவித்துள்ளது. அதன் விவரம்: 2024-2025 ஆண்டு சட்டசபை மானிய கோரிக்கையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் விநாயகர் கோவிலில் அடுக்குநிலை வாகன நிறுத்துமிடம் 15 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது.
இந்த பணியை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் நிதியில் இருந்து ரூபாய் 10.36 கோடிக்கு மேற்கொள்ள அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அடிப்படை வசதிகள் இல்லாத வருவாய் குறைவாக உள்ள விநாயகர் கோவிலுக்கு மருதமலை கோவில் உபரி நிதியில் இருந்து வட்டியுடன் கூடிய கடனை பெற்று வாகன நிறுத்துமிடம் அமைக்க கடந்த ஆட்சியில் எடுக்கப்பட்ட முடிவு மறுபரிசீலனை செய்யப்பட்டது. இன்னும் இத்திட்டம் துவங்கப்படாத சூழலில் இருப்பதால் இதன் கட்டுமான பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுகிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாகில் டெட்ரா பேக் தமிழக அரசு பரிசீலனை. கடந்த திமுக ஆட்சியில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக டாஸ்மாக் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் மது பாட்டில் வாங்க பணம் இல்லாததால் குறைந்த விலையில் கிடைக்கும் கள்ளச்சாராயத்தை அவர்கள் வாங்கியது தெரியவந்தது. இது தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் மதுக்கடைகளில் குறைந்த விலையில் மது விற்கும் வகையில் 90 மில்லி டெட்ரா பேக் மது விற்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கு சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இதன் பின்னணியில் மதுபான ஆலைகள் இருந்தன. தற்போது டாஸ்மாகில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தம் தொடர்பாக அரசு பல்வேறு ஆய்வுகளை செய்து வருகிறது. எனவே மதுபான ஆலைகளுக்கு ஆதரவாக கடந்த ஆட்சியில் கைவிடப்பட்ட 90 மில்லி டெட்ரா பேக் மது விற்பனையை தொடங்க பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. டாஸ்மாக் அதிகாரி ஒருவர் கூறியதாவது: டெட்ரா பேக்கில் மது விற்கப்பட்டால் குவார்ட்டர் பாட்டில் உட்பட அதற்கு மேல் கொள்ளளவு உடைய மது விற்பனை குறையும் என்பதால் அதை செயல்படுத்த மதுபான ஆலைகள் முட்டுக்கட்டை போட்டன. இதன் பின்னணி தெரியாமல் சில எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தன. தற்போது டெட்ரா பேக்கில் குறைந்த விலைக்கு விற்க பரிசீலிக்கப்படுகிறது என அவர் கூறினார். 9 உயிர்களை குடித்த துயரம், இடைக்கால அறிக்கை தாக்கல். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இயங்கி வந்த இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் 21ஆம் தேதி அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 9 பேர் பரிதாபமாக இறந்தனர். பலர் சிகிச்சையில் உள்ளனர். இந்த கோர சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த தொழிலக பாதுகாப்பு இயக்குநர், மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் செயலாளர் உள்ளிட்ட 3 பேர் கொண்ட குழுவை முதல்வர் விஜய் அமைத்தார். அமோனியா வாயு கசிவு தொடர்பாக ஆய்வு செய்து 24 மணி நேரத்தில் இடைக்கால அறிக்கை வழங்கவும் 3 நாட்களில் முழு அறிக்கை வழங்கவும் மூவர் குழுவுக்கு உத்தரவிட்டார். முதற்கட்ட ஆய்வு மற்றும் விசாரணையை முடித்த மூவர் குழு நேற்று இடைக்கால அறிக்கையை முதல்வரிடம் தாக்கல் செய்தது. இந்த சம்பவம் எப்படி நடந்தது, பாதுகாப்பு குறைபாடு ஏதேனும் நடந்ததா, அளவுக்கு அதிகமாக அமோனியா வாயு சேமிக்கப்பட்டதா உள்ளிட்ட பல விவரங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. இதற்கிடையே வாயு கசிவால் உயிரிழந்தவர்களின் உடல்கள் நேற்று அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. விசாரணை தொடர்கிறது. அரசு பஸ்களில் மீண்டும் தமிழ்நாடு. தமிழகத்தில் 8 அரசு போக்குவரத்து கழகங்கள் உள்ளன. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம், அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தவிர பிற 6 போக்குவரத்து கழகங்களில் இயக்கப்படும் பஸ்களின் முகப்பு பகுதியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என எழுதப்பட்டிருக்கும். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு என்ற வார்த்தை நீக்கப்பட்டு அரசு போக்குவரத்து கழகம் என்று குறிப்பிடப்பட்டது. இதற்கு பல தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த போதும் தமிழ்நாடு பெயர் நீக்கம் தொடர்ந்தது. தற்போது தமிழக வெற்றிக் கழக அரசின் உத்தரவின்படி தமிழக அரசு போக்குவரத்து சிஎன்ஜி பஸ்களில் தமிழ்நாடு என்ற வார்த்தை மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் கேட்டபோது அரசு சிஎன்ஜி பஸ்களில் தமிழ்நாடு என்ற வார்த்தையை சேர்க்கும்படி அரசு கடந்த வாரம் உத்தரவிட்டது. பிற அரசு பஸ்களிலும் தமிழ்நாடு என்று சேர்ப்பது குறித்து இன்னும் உத்தரவு வரவில்லை என்றனர். தொழிற்சங்க நிர்வாகிகள் கூறும்போது பல ஆண்டுகளாக இருந்து வரும் தமிழ்நாடு என்ற வார்த்தையை மீண்டும் சேர்த்தது வரவேற்கத்தக்கது. அனைத்து போக்குவரத்து கழக பஸ்களிலும் இதை சேர்க்க வேண்டும். அப்போதுதான் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் நம் பஸ்கள் தனி அடையாளமாக திகழும், குழப்பம் தீரும் என்றனர். 2026ஆம் ஆண்டு பத்ம விருதுகள் ஜனாதிபதி வழங்கி கௌரவித்தார். 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்கினார். 2ஆம் கட்டமாக மொத்தம் 65 பேர் பத்ம விருதுகள் பெற்றனர். மலையாள நடிகர் மம்முட்டி, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், ஈரோட்டைச் சேர்ந்த சமூக சேவகர் மயிலானந்தன் உள்ளிட்டோருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி, சேலத்தைச் சேர்ந்த சிற்பக் கலைஞர் ராஜா ஸ்தபதி, கால்நடை மருத்துவ ஆராய்ச்சியாளர் டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன், அரங்க வடிவமைப்பாளர் நூருதீன் அகமது, வேளாண் பல்கலை முன்னாள் துணைவேந்தர் ராமசாமி, நடிகர் மாதவன், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, கர்நாடக இசைக்கலைஞர்கள் ரஞ்சனி, காயத்ரி உள்ளிட்டோர் பத்மஸ்ரீ விருதுகளை பெற்றனர். பத்ம விபூஷன் விருதுகளை சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி KT தாமஸ் மற்றும் நாராயணன் பெற்றுக்கொண்டனர். பிறந்த நாளில் உலக சாதனை படைத்த மெஸ்ஸி. உலக கால்பந்து ஜே பிரிவு லீக் போட்டி அமெரிக்காவில் நடந்தது. உலகின் நம்பர் 1 அர்ஜென்டினா அணியும் 24வது இடத்தில் உள்ள ஆஸ்திரேலிய அணியும் மோதின. முதல் பாதி ஆட்டத்தில் அர்ஜென்டினாவின் மெஸ்ஸி தனது ஸ்டைலில் ஒரு கோல் அடித்தார்.
இது உலகக்கோப்பை தொடரில் மெஸ்ஸியின் 17வது கோல். இதன் மூலம் உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் அதிக கோலடித்த வீரர் என்ற சாதனையை படைத்தார். ஜெர்மனி வீரர் மிராஸ்லவ் கிளாஸே 16 கோல் அடித்து செய்த சாதனையை மெஸ்ஸி முறியடித்தார். ஆட்டத்தின் கூடுதல் நேரத்தில் மற்றொரு கோல் அடித்த மெஸ்ஸி உலகக்கோப்பை தொடர்களில் தமது ஒட்டுமொத்த கோல் எண்ணிக்கையை 18ஆக உயர்த்தினார். இந்த ஆட்டத்தில் அர்ஜென்டினா வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றது. நடப்பு தொடரில் மட்டும் 5 கோல் அடித்து கோல்டன் பூட் விருது ரேஸில் மெஸ்ஸி முன்னிலையில் உள்ளார். இன்று மெஸ்ஸி தனது 39வது பிறந்த நாளை கொண்டாடினார். புதிய உலக சாதனையுடன் அவரது பிறந்த நாளை ரசிகர்கள் கொண்டாடினர்.